அன்பார்ந்த தாம்பரம் பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று வரலாற்றில் தமிழ்நாட்டு தமிழர்கள் தங்களுடைய வீர தீரத்தை, தங்களுடைய தமிழ் பற்றை, தங்களுடைய தமிழ் மீட்சிக்கான ஈகத்தை பதிவு செய்த நாள் ஜனவரி 25, 1964. அது கீழப்பழுகு சின்னசாமி தன் உடலை தீக்கிரையாக்கி தமிழை மீட்பதற்காக இந்தியை எதிர்த்து போராடி உயிர் நீத்த நாள். இந்த நாளையே தமிழ்நாடு அரசும் இன்று தமிழ் மீட்சி ஈகருக்கு வீர வணக்கம் செலுத்தும் நாளாக பின்பற்றி வருகிறது. அந்த வகையில் தமிழ் மீட்சிக்காக போராடுகின்ற, இந்தியை எதிர்த்து இன்று வரை இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணியும் இந்த நாளை தமிழ் மீட்சி ஈகருக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நாளாக கடைபிடித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தாம்பரம் பகுதியில் தொடர்ச்சியாக செயலாற்றி வரும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இன்று தமிழ் மீட்சி ஈகருக்கான வீர வணக்கம் செலுத்த இருக்கிறோம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில் இன்னுயிர் ஈந்த ஈகியரே, இன்னுயிர் ஈந்த ஈகியரே, இன்னுயிர் ஈந்த ஈகியரே, இன்னுயிர் ஈந்த ஈகியரே. நடராசன் தாளமுத்து, நடராசன் தாளமுத்து, நடராசன் தாளமுத்து, நடராசன் தாளமுத்து, கீழப்பழுவூர் சின்னசாமி, கீழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, கீரனூர் முத்து, மாணவர் ராஜேந்திரன், மாணவர் ராஜேந்திரன், சத்தியமங்கல முத்து, சத்தியமங்கலம் முத்து, ஆசிரியர் வீரப்பன், ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், விராலிமலை சண்முகம், நீலமேடு தண்டபாணி, நீலமேடு தண்டபாணி, மயிலாடுதுறை சாரகவாணி, மயிலாடுதுறை சாரங்கபாணி. உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம், உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம், உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம், உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், இன்னுயிர் ஈந்த ஈகியரே, இன்னுயிர் ஈந்த ஈகியரே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ராணுவத்தால் கொல்லப்பட்ட ராணுவத்தால் கொல்லப்பட்ட 200க்கும் மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழ் மீட்சி ஈகியரே, தமிழ் மீட்சி ஈகியரே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். இந்திய அரசு, இந்திய அரசு இந்திய அரசே, இந்திய அரசே, இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக்கும் இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவை 17வது பிரிவை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். அனைத்து தேசிய மொழிகளையும், அனைத்து தேசிய மொழிகளையும், அனைத்து தேசிய மொழிகளையும் அனைத்து தேசிய மொழிகளையும் ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக்கு, ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக்கு, ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக்கு. ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக்கு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், ஆதிக்க இந்தி எதிர்ப்பு போரில், இன்னுயிர் ஈந்த ஈகியரே, இன்னுயிர் ஈந்த ஈகியரே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம். புரட்சிகர இளைஞர் முன்னணியின் புரட்சிகர இளைஞர் முன்னணி, வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர்கள் ஈகர்களுக்கு தெரிவித்து வீர வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஜனவரி 25 பொய்ப்போர் வீர வணக்க நாளை ஒட்டி
புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பில் தமிழ்மேட் ஈகேருக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தாம்பரம் மாநகர செயலாளர் தோழர் தமிழ்வாணன் அவர்களை நினைவேந்தல் உரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த தாம்பரம் பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய அரசு இந்தியை மட்டும் ஆட்சி மொழியாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவை ரத்து செய், அனைத்து தேசிய இன மொழிகளையும் ஒன்றிய அரசின் ஆட்சி மொழியாக்கு என்ற முழக்கத்தோடு இன்று ஜனவரி 25 தமிழ் மீட்சிகருக்கான வீர வணக்கத்தை புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக இந்த பகுதியில் செலுத்தி வருகிறோம். உண்மையில் இந்தியை எதிர்த்து 2 இந்திய போர்கள் தமிழர்கள் நடத்தியுள்ளார்கள். வீரமிக்க போர் 1935களிலும் 1964-65களிலும் தொடர்ச்சியாக இந்த போர் நடந்தது. அந்த போரை பற்றி இந்த காலத்து இளைஞர்களுக்கு சரியாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு நல்வாய்ப்பாக ஒரு திரைப்படம் அதனுடைய விழிப்புணர்வை பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறதா என்று இந்திய எதிர்ப்பு போரிலே மாணவர்கள் உயிர்களை எல்லாம் விட்டு போராடி இருக்கிறார்களா? இந்திய எதிர்ப்பு போரிலே ஆசிரியர்கள் உயிரை விட்டு போராடி இருக்கிறார்களா? இந்திய எதிர்ப்பு போரிலே பெண்கள் போராடி இருக்கிறார்களே, ஏன் போலீஸ் காவல்துறையினரும் போராடி இருக்கிறார்களே, அரசாங்க ஊழியர்கள் போராடி இருக்கிறார்களே. தமிழை மீட்டெடுப்பதற்காக, இந்தியை விரட்டி அடிப்பதற்காக அன்றே தமிழ் படை வீரர்கள் தமிழர்கள் படை வீரர்களாக நின்று இந்தியை எதிர்த்து போரிட்டு இருக்கிறார்கள். இந்தியை விரட்டி அடித்தும் இருக்கிறார்கள். இன்று வரை தமிழ்நாட்டில் இந்தி வராதான் நாம் இன்று வரை இந்திய துணைக்கண்டத்திலே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு ஏன் இன்று பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அனைத்து வகையிலும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களே முதல் மாநிலமாக இருக்கிறது என்றால் நாம் இந்தியை தொட்டுக் கொள்ளவில்லை. அதனால்தான் நாம் இவ்வளவு பெரிய இடத்தை எட்டி பிடித்திருக்கிறோம். இந்தியை தொட்டவனெல்லாம் கெட்டிருக்கிறான். வட மாநிலங்கள் அனைத்தும் கெட்டடிந்து அவர்களுடைய தாய்மொழியை விட்டொழிந்து பஞ்ச பறவைகளாக திரிந்து கொண்டிருப்பதற்கான காரணமே இந்தி தான். உண்மையில் ஆரம்பத்தில் விடுதலைக்கு முன்னால் 1947க்கு முன்னால் 1000க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற சமஸ்கிருதத்தை பின்பற்றுகிற ஒரு சிறு பார்ப்பன கூட்டம், சிறு பாப்பார கூட்டம், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிற கூட்டம் அதற்கென ஒரு இந்தியை உருவாக்கி கொண்டு, ஏன்னா சமஸ்கிருதத்தை படித்தால் சமஸ்கிருதத்தை கேட்டாலே காதில் ஏற்றை காட்சி ஊத்து, சமஸ்கிருதத்தை யாரும் படிக்க கூடாது என்கின்ற ஒரு கொள்கையை சனாதன அமைப்பு ஏற்படுத்தி இருப்பதால் சமஸ்கிருதத்துக்கு பதிலாக இந்தியை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. சமஸ்கிருதத்தின் குழந்தைதான் இந்தி, பார்ப்பனர்களின் குழந்தைதான் இந்தி, RSS குழந்தைதான் இந்தி, பாஜகவின் குழந்தைதான் இந்தி. உண்மையில் இந்தி என்பது ஒரு மொழியா என்றால் இந்தி என்பது ஒரு மொழியே கிடையாது. பல கட்சிகள் சொல்லலாம் இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை, அது ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதன் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம் என்று. ஆனால் புரட்சிகர இளைஞர் முன்னணி அப்படி சொல்லவில்லை. இந்தி என்பது ஒரு மொழியே கிடையாது. இந்தி என்பது உருவாக்கப்பட்டது மற்ற மொழிகளை அழித்தொழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கொலை கருவிதான் இந்தி. இந்தி என்பது மற்ற மொழிகளை அழித்தொழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கொலை கருவிதான் இந்தி என்கிறது புரட்சிகர இளைஞர் முன்னணி. ஆகவே தான் இந்திய ஆதிக்கம் என்று சொல்லவில்லை, ஆதிக்க இந்தி என்கிறோம்.
மற்ற மொழிகளை அடித்து அதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிற இந்தி. இந்த ஆதிக்க இந்தி என்பது வட மாநிலங்களில் உள்ள பல்வேறு தேசிய இன மொழிகளையும் அழித்துவிட்டு அவருடைய மொழிகளான போஜ்புரி, மைத்திலி, கொங்கினி, கனிமொழி, சாந்தல் போன்ற பல்வேறு மொழிகளை, நூற்றுக்கணக்கான தாய்மொழிகளை, கோடிக்கணக்கான மக்கள் பேசிய தாய்மொழிகளை எல்லாம் வட மாநிலங்களிலே இந்தி அழித்துவிட்டது. அழித்துவிட்டு அது பிறகு தென்னகத்துக்கு வந்தது. தமிழ்நாட்டில் நாம் விரட்டி அடித்தோம். அந்த விரட்டடித்த போர் வீரர்களின் நினைவாகத்தான் ஜனவரி 25 தமிழ் மிச்சி ஈகை நாளாக இன்று வரை நாம் கடைபிடித்து வருகிறோம். உண்மையில் இந்த கொலைகார இந்தியை, மொழிகளை கொன்று தின்னும் கொலைகார இந்தியை விரட்டியடிக்க இன்று வரை தமிழர்களை நாம் போராடி கொண்டிருக்கிறோம், போராட வேண்டும். ஆக இந்த கொலைகார இந்தியை விரட்டி அடிப்பதற்கான அந்த போரில் ஈடுபட்டு வீரஞ்செறிந்த மரணத்தை கொண்ட ஈகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி பெருகப்படுகிறது. உண்மையில் அன்று அனைத்து தரப்பினரும் போராடினார்கள், கவிஞர்கள் கூட போராடினார்கள். ஆக அந்த வகையில் பாரதிதாசன் போன்றவர்கள் போராடினார்கள், தமிழுக்காக வீர கவிதைகளை எழுதினார்கள். போராட்ட களத்திலே வீரர்கள் எழுச்சியோடு போராட அவருடைய கவிதைகள் உதவியது. அதுபோன்று அந்த காலத்திலே பாரதிதாசன் அப்போதுக்கு கவிதை எழுதிவிட்டார். தற்போது நாங்களும் இப்போது ஒரு கவிதையை கையெழுத்து கொடுக்கிறோம், அதை படித்து காட்டுகிறோம். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், மட மந்திகள் கத்திங்கு மாள்கின்றன. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், மட மந்திகள் கத்திங்கு மாள்கின்றன. சென் தமிழுக்கு தீங்கென்று வந்த போது எங்கள் பாட்டன் பாட்டிச்சேனை பாய்ந்ததென்று. சென் தமிழுக்கு தீங்கென்று வந்த போது எங்கள் பாட்டிச்சேனை பாய்ந்ததென்று. விந்தை தமிழர் நாங்கள் சிந்தை கொள்ளு, உந்தை பட்டாளம் வந்தாலும் பாய்ந்தழிப்போம். விந்தை தமிழர் நாங்கள் சிந்தை கொள்ளு, உந்தன் பட்டாளம் வந்தாலும் பாய்ந்தழிப்போம். இந்திக்கு லட்சம் கோடிகளாம், எங்கள் தமிழுக்கு மிச்சம் மீதிகளாம். இப்புவி உள்ள காலம் வரை எங்கள் இன்ப தமிழ் காப்பம் என் செய்வாய். இப்புவி உள்ள காலம் வரை எங்கள் இன்ப தமிழ் காப்பம் என் செய்வாய். தப்பி சங்கி தமிழர் உந்தன் கால் பணிவார், தீர திராவிட தமிழர்கள் மோதிடுவோம். தப்பி சங்கி தமிழர் உந்தன் கால் பணிவார், தீர திராவிட தமிழர்கள் மோதிடுவோம். எப்பக்கம் காவிகள் இந்தி வரும், உடன் அப்பக்கம் பெரியாரின் தடிகள் எழும். எப்பக்கம் காவிகள் இந்தி வரும், உடன் அப்பக்கம் பெரியாரின் தடிகள் எழும். அற்ப இந்திய அது மொழியே இல்லை, அற்ப இந்திய அது மொழியே இல்லை, மற்ற மொழிகளை கொள்ளும் கொலைக்கருவி. அற்ப இந்திய அது மொழியே இல்லை, மற்ற மொழிகளை கொள்ளும் கொலைக்கருவி. எங்கள் திராவிட தமிழ் மொழி உள்ளவரை, எங்கள் திராவிட தமிழ் மொழி உள்ளவரை விடும் சனாதன இந்திக்கு சவுக்காலடி. எங்கள் திராவிட தமிழ் மொழி உள்ளவரை விழும் சனாதன இந்திக்கு சவுக்காலடி. சிங்கமன எழும் பெண்கள் அணி உங்கள் இந்தியின் சங்கிலே மிதித்திடுவார். சிங்கமன எழும் பெண்கள் அணி உங்கள் இந்தியின் சங்கிலே மிதித்திடுவார். மங்கை மடந்தையாரி தெரிவை எல்லாம் உங்கள் இந்தியை எதிர்த்து போரிடுவார். மங்கை மடந்தையாரி தெரிவை எல்லாம் உங்கள் இந்தியை எதிர்த்து போரிடுவார். பங்கம் செய்த நாங்கள் சாய்த்திடுவோம், பங்கம் செய்த நாங்கள் சாய்த்திடுவோம், இந்தி இருந்த இடம் தெரியாது ஆக்கிடுவோம். பங்கம் செய்த நாங்கள் சாய்த்திடுவோம், இந்தி இருந்த இடம் தெரியாது ஆக்கிடுவோம். தூங்கும் மற்ற தேசிய இனத்தில், தூங்கும் மற்ற தேசிய இனத்தில் உயர் திராவிட சிந்தனை ஏற்றிடுவோம். தீங்குள்ள சங்கிகள் நீங்கிடவே வட தேசத்தில் திராவிட படைகுவிப்போம். தீங்குள்ள சங்கிகள் நீங்கிடவே வட தேசத்தில் திராவிடர் படைகுவிப்போம். மாங்குயில் கூவலும் மறுக்கும் இந்தி, மாங்குயில் கூவலும் மறுக்கும் இந்தி, இங்க மாநில ஜாதிக்கு எதற்கு இந்தி? மாங்குயில் கூவலும் மறுக்கும் இந்தி, இங்க மாநில ஜாதிக்கு எதற்கு இந்தி? எங்க மாட்டோம் இனி தூங்க மாட்டோம், எங்க மாட்டோம் இனி தூங்க மாட்டோம், நாங்கள் இந்திக்கு சமாதி பார்ப்பது உறுதி. எங்க மாட்டோம் இனி தூங்க மாட்டோம், நாங்கள் இந்திக்கு சமாதி பார்ப்பது உறுதி. நன்றி.